peacemakers of Christo. இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தங்களுடைய பிரயாணத்திலே இறை அனுபவம் எவ்வளவு முக்கியம் என்பதை முதல் ராஜாக்கள் 19வது அதிகாரம் 11வது வசனம் 13வது வசனம் வரைக்கும் பார்க்கின்றோம். அடுத்ததாக நாம் பார்க்கின்றோம் எலியாவுடைய வாழ்க்கையிலே ஹோரேபு மலைக்கு ஓட்டம் பிடிக்கின்றார். முதல் ராஜாக்கள் 19:11-13 வரைக்கும் பார்க்கும் போயிலே அவருடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட சோதனைகள், வேதனைகள், பாடுகள், ராஜாக்களின் எதிர்ப்புகள், சாப்பாடு கிடையாது, ஓடுகின்றார். அவர் காட்டுக்குள்ளாய் ஓடுகின்றார், பாலைவனத்திற்குள்ளாய் ஓடுகின்றார். சரியான இருப்பிடங்கள் இல்லை. தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் தனிமையை அவர் அனுபவித்து வருகின்றார். அப்ப அவருடைய வாழ்க்கையில தனிமையை அனுபவிக்கையில அவர் இறைவனை உணர்கின்றார். உன் வாழ்க்கையில இன்னைக்கு நீ தனிமையை உணர்கின்றார். ஐயோ, எல்லாரும் இருந்தாலும் நீ ஒரு தனிமையான இடத்துல இருக்கின்றாய், தனிமையை உணர்கின்றாய், தனிமையை அனுபவிக்கின்றாய். தனிமையிலே நீ துக்கத்தை அனுபவிக்கின்றாய், தனிமையிலே கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய், தனிமையிலே வெறுக்கப்பட்டிருக்கின்றாய், தனிமையிலே அவமானத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றாய். அப்ப நீ ஒரு தனிமையை உணர்ந்து கொண்டு செத்து கொண்டிருக்கின்றாய். அதே போலதான் எலியாவும் தனிமையிலே அவன் செத்து கொண்டிருந்தான். அவனுக்காய் ஏகப்பட்ட அவமானங்கள், வேதனைகள், பாடுகள், துன்பங்கள். The prophet Elijah also had experienced the loneliness because he was put away, he was thrown away, he was ashamed, he was scolded, he was facing a lot of struggles in the life, he was facing troubles in the life, he was facing threatening from the king Agab. He ran to the desert, he ran to the forest. He did not have sufficient food, he was thrown away, he was feeling lonely, he could not do anything. As a servant of God, he only believed in the Lord, and the Lord planned everything for him. My dear friends, if the Creator is within you, you will not feel loneliness. You should always experience the God within you, then we will not feel loneliness. இன்று நீ வெறுக்கப்பட்டு நீ தனிமை என்று ஒரு சோகத்துக்குள்ளாய் இருக்கிறாய் என்றால், தெய்வ பிள்ளைகளே, நீ கடவுள் அனுபவம் பெறவில்லை. கடவுளை நீ உன்னுடைய படைப்பாளியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த படைப்பாளியை நீ இன்னமும் அனுபவிக்கவில்லை. You should experience God as your creator. He only created you. If he has created you, how will he leave you alone? அவர் உன்னை எப்படி தனிமையாக்க முடியும்? அவர்தான் உன்னை படைத்திருக்கிறார் என்றால் நீ எப்படி தனி ஆளாக மாற முடியும்? தெய்வ பிள்ளைகளே, அப்ப எலிசா எப்பொழுதுமே ஆண்டவரை துதித்து கொண்டிருந்தான், மகிமைப்படுத்தி கொண்டிருந்தான், அவன் ஆண்டவரை போற்றி கொண்டிருந்தான். அதே போல நீயும் உன் வாழ்க்கையில எத்தனை சோகங்கள், எத்தனை வேதனைகள், எத்தனை பாடுகள், எத்தனை தனிமைகள் வந்தாலும் ஆண்டவரையே பற்றிக்கொள். அவர் உன் படைப்பாளி. கடவுள் உன்னை படைத்திருக்கிறார். Whatever may be the struggles, failures, obstacles, or whatever you tried, you could not succeed. Let it be, my dear friends, have only God in your heart. In your heart, let him rule over. He is your creator, he is our creator. He only created everything, and that creator will not abandon us, will not forget us, will not throw away ourselves. He is with us, he will not throw us away. He is with us, he is always with us, he is surrounding us, he is protecting us, he is saving us. Therefore, let us always have the experience of the Lord in our loneliness. நாம் தனிமையில் ஆண்டவரை நம்முடைய படைப்பாளியாக அனுபவிப்போம். தெய்வ பிள்ளைகளே, அனுபவிக்க. நீங்க தனி ஆளு கிடையாது. You are not alone. நீங்க வெறும் மனதோடு இருக்க வேண்டாம், வெற்றும் மனதோடு இருக்க வேண்டாம். You should not be in empty heart.
You should have God in your heart. He is our creator. உன்னை மண்ணை எடுத்து படைத்தவர் அவர்தான். He took the clay and created you. He is our creator. And why should you worry? Don't worry. He is our creator. He is with us and he will give us success. அவர் நமக்கு வெற்றியை கொடுப்பார், நம்மை வாழ வைப்பார், நம்மை வெற்றியடைய செய்கிற தேவன் அவர் ஒருவரே என்பதை விசுவசித்து தொடர்ந்து ஜெபிப்போம். He is our Lord, He is our God, He is everything and He will give us victorious life in everything. Therefore, no worry, no cry. திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எத்தனையோ பேர் எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணி, நோட்டு, பேனா, புஸ்தகங்கள் என்று சோலார் லைட் என்று நீங்கள் அனுப்பி கொண்டே இருக்கிறீர்கள். அதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் அனுப்பிய ஒவ்வொரு துணியையும், ஒவ்வொரு நோட்டு, புஸ்தகம், பேனாவையும் எங்களுடைய சபை ஸ்தாபகர் மோஸ்ட் ரெவரண்ட் பிஷப் ஹிபோரா குசாலா மற்றும் எங்களுடைய சபை தலைவர் ரெவரண்ட் ஃபாதர் கிஷோர் பாபு ஒவ்வொரு நாளும் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அதை பகிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அதை தான் இந்த போட்டோல நீங்க அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றா உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு, பேனா, புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து இறை இரக்கத்தின் ஜெபமாலை, நற்கருணை ஆராதனை, நவநாள் மற்றுமாக உன்னத திருப்பலியை உங்களுடைய கருத்துகளுக்காக 2 மணி நேரம் ஒரே குருவானவர் ஜெபிக்கிறார் என்றால் உலகத்துல எங்கேயுமே நடக்கல. அது தயவு செய்து தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய கருத்துக்களை அனுப்புங்க. உங்களுடைய கருத்துக்களுக்காக நாங்கள் அனுதினமும் ஜெபித்துக் கொள்வோம். ஒருவேளை நீண்ட நாட்கள் உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறவில்லை என்றால் நேர்த்தி திருப்பலி அர்ப்பணிங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிப்புக்கலாம். உங்களுக்காக அனுதினமும் நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். 2 மணி நேரம் ஜெபிப்போம். பேரை சொல்லி சொல்லி ஜெபிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் அவருடைய குடும்பத்தில் யாராவது உங்களுடைய உறவுகள், நெருங்கிய உறவுகள் மரித்திருந்தால் நீங்க கிரகோரியன் மாஸ், அதாவது புனித கிரகோரியார் திருப்பலியை நீங்கள் அர்ப்பணிக்கலாம். 30 திருப்பலி, ஒவ்வொரு திருப்பலிக்கும் ரூபாய் 100 என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆத்ம இளைப்பாறுதலுக்காக இதை அர்ப்பணிப்பார்கள். நம்முடைய திருச்சபையில உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மிரக்கல் ஆயில் அதிசய எண்ணெய், இது கோகனட் எண்ணெய் கிடையாது. இது அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமையான எண்ணெய். எல்லா நோய்களுக்கும் வலிகளுக்கும் பயன்படும். தலைவலி, நெஞ்சு வலி, மூச்சு வலி, முழங்கால் வலி மற்றுமாக மூச்சு வாங்கல், வயிற்று வலி அனைத்திற்கும் பயன்படும். எல்லா நோய்களையும் தீர்க்கும். மற்றுமாக குழந்தை பாக்கியத்திற்கு கூட இது அருமையாக செயல்படும். இதை வாங்கி நீங்கள் தயவு செய்து பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். இறை இரக்கத்தின் விடுதலை ஜெப புத்தகம். இது அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் செபஸ்தியா தகடு, அந்தோனியா தகடு செய்வதற்காக வல்லமையான ஜெபங்களை வைத்து அந்த தகடுகளை செய்தார்கள். அதில் உள்ள ரகசிய ஜெபங்களுடையவை இவை. இந்த ஜெபங்களை வாங்கி நீங்க பயன்படுத்துங்க. உங்களுடைய செய்வினைகள், கட்டுகள், குடும்ப கட்டுகள், தலைமுறை சாபம் அனைத்திலிருந்து உங்களுக்கு விடுதலையை ஆண்டவர் கொடுப்பார். இது வல்லமையான புத்தகம் தெய்வ பிள்ளைகளே. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே,
ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நடக்கும் இந்த உன்னத ஜெபத்துல கலந்து கொள்வதற்காக நன்றிகள். இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வையுங்க, மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்க. தெய்வ பிள்ளைகளே, இந்த ஜெப வழிபாட்டுல கலந்து கொள்ளுங்க, கேட்டுக்கொள்ளுங்க. ஆண்டவர் அற்புதங்களை அவர்களுக்கு செய்வார். நீங்க அந்த ஊழியத்தை தாங்கினார், உங்க குடும்பத்தை ஆண்டவர் தாங்குவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தேவனுக்கே மகிமை உரிதாகுக. God bless you all.